அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. பிப்ரவரி 14ஆம் தேதி ராகுல் காந்தி சென்னை வருகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ராகுல் காந்தியின் சென்னை வருகை குறித்த விவரங்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழகம் வருவார்கள், பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாருமே தமிழகத்தை நோக்கிய பயணத்துக்கான திட்டமிடல் அப்படிங்கிறது இப்போது ஒதுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தான் பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னைக்கு அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கிராம கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரசின் முக்கிய நிர்வாகிகள் இந்த மாநாட்டுல பங்கேற்க போறாங்க. இந்த மாநாட்டுல தான் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க போகிறார். ராகுல் காந்தி வருவதை ஒட்டி பாதுகாப்பு கோரி காவல்துறையிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ராகுல் காந்தியின் வருகை உறுதியாகிவிட்டது அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் ராகுல் காந்தி தமிழகம் வரும்போது கூட்டணி சார்ந்த, தொகுதி பங்கீடு சார்ந்த நிலவரம் எல்லாமே இறுதியாகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.